ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான தித்திப்பான சக்கரை பொங்கல் தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க, இல்லை பாத்திரம், பவுல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் நான் எடுத்திருக்க இந்த ஒரு கப்பு குட்டி பானை அளவுக்கு 1 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரிசி 2 தடவை களைஞ்சி வச்சதுக்கப்புறமா நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் வைக்க போகிற பானையை அடுப்பில் வச்சுட்டு ஊற வச்ச பச்சரிசியை சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே சக்கரை பொங்கல் செய்கிறீங்க அப்படின்னா வெறும் பச்சரிசி மட்டும் போட்டு செய்யாமல் கூட சிறுபருப்பு சேர்த்து செய்து பாருங்கள். நல்ல கரெக்டான பதத்தில் கரெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் அதிகமான தண்ணி தான் சேர்த்துக்கணும். தண்ணி தாராளமாக சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லத்தை இந்த மாதிரி பொடியாக சீவிக்கோங்க, இல்லை உடைச்சிக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு அரிசி 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்தேன் இல்லையா, அதே பானை அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட தித்திப்பு கரெக்டாக இருக்கும், ஸ்வீட்னஸ் கரெக்டாக கிடைக்கும். நம்ம பொங்கல் பொங்கி வர டைமில் மூடியை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். நம்ம வீடுங்கள்லையோ இல்லை கோயில்லையோ எங்கே பொங்கல் வச்சாலும் சரி, நம்ம பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கிழக்கு முகமாக தான் பொங்கி வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ பொங்கல் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா ஒன்று சேர மைய வெந்து வரணும். நல்ல குழைய வெந்து வந்தால் தான் நம்ம பொங்கல் கோயில் பிரசாதம் டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா குழைய வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சக்கரை பொங்கல் கோயில் பிரசாதம் டேஸ்ட்டில் கிடைக்கிறதுக்காக ஒரு சின்ன பொருள் இது கூட சேர்க்க போகிறேன். நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பட் அது சேர்த்தோன்னா நம்ம கோயிலில் சாப்பிட்ற சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூரத்தை ஒரு குட்டி துண்டு, ஒரு சின்ன 2 துண்டு இல்லை 1 துண்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தா நம்மளுக்கு வாசனை அதிகமாக வரும். அதோட வாசனை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல அரிசியை ஒரு சேர நல்லா கலரி விடுங்க. இப்போ இந்த டைமில் பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது மண் இல்லாத வெல்லம். நீங்கள் மண் இருக்க வெல்லமாக இருந்தால் கொஞ்ச நேரம் அடுப்பில் சுடு தண்ணியில் வெல்லத்தை ஓரளவுக்கு கரையிற அளவுக்கு வச்சுட்டு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 1.5 கப்பு ரேஷியோ அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1.5 கப்பு ரேஷியோவுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா அடுப்புலேயே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு நல்லா 1 கப் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா நான் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி, அதாவது செவந்து வந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலில் தேங்காய் இந்த மாதிரி நெய்யில் வதக்கி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை நம்ம பொங்கலோடு சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுட்டு போங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான சுவையில் சக்கரை பொங்கல் ரெடி.